Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் டக்ல வந்து வேவ் டக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி தான் இந்த டக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்லீவு நெக்கு குர்த்தி அந்த மாதிரி நமக்கு என்ன இது ட்ரெஸ் வந்து ப்ளைனாக இருக்கோ அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா ஒரு டிசைனாகவும் இருக்கும். ப்ளைனாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து அது எதுக்குனாலும் போட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது வேவ் டக்குன்னு நான் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம இந்த டயக்ராமை நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் சென்டரில் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன்ல, இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த கோடு வந்து இந்த இருக்குல்ல மேலேருந்து கீழே, இது வந்து பின்டக். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து நம்ம பின்டக் தான் நம்ம போடணும். பின்டக் வந்து நான் எப்படி தைக்கணும் அப்படின்றத துணியோட கேல்குலேஷன்லேருந்து எல்லாமே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதை நான் ஐக்கானில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இப்போது வாங்க, நம்ம பின்டக் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம இந்த டக்கு வந்து நான் டக்குனாவே என்னென்னா ஒரு ஃபுட்டோட அளவு, ஒரு ஃபுட்டுனா ப்ரெஷர் ஃபுட்டில் இருக்குல்ல, ஒன்று இதோட அளவு இல்லை இந்த ஃபுட்டோட அளவு, இந்த 2 அளவுக்கு தான் நம்ம மடித்து தைக்கிறப்போ இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது நம்ம துணியை வந்து கிராஸாக, அதாவது பின்டக் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட போகிறோம். அடுத்தது கிராஸாக வந்து நம்ம தையல் போட போகிறோம். சரிங்களா? ஒரு தையலை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி போட்டோன்னா அடுத்த தையலை அதுக்கு ஆப்போசிட்டாக போடணும். மறுபடியும் அடுத்தது இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக, அப்புறம் இங்கே நம்ம அடுத்தது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது இங்கே இப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் வந்து வேவ் டக்கு. இது வந்து ட்விஸ்டட் டக்குன்னு இன்னொரு பேரும் உண்டு. இதை வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஆல்ரெடி வந்து பின்டக் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டேன்னா ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ. ஸோ நான் வந்து சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்னா ஆஃப் இன்ச்சுக்கு நான் வந்து இந்த பின்டக் வந்து பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 1/2 இன்ச்சு தான் வந்து கேப் இருக்கும். அப்படி நான் ஒரு ரஃப்பாக ஒரு இதில் வந்து நான் இப்போ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து பின்டக் வந்து இங்கேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து வேவ் டக்கை வந்து இப்படி போட போகிறோம் ஃபஸ்ட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம மார்க் பண்ணிவிட்டு, அதாவது போட்டுக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. வேவ் டக் நிறையா நம்ம பெரிய டிசைனாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சிங்கை பண்ணிக்கிட்டு, ரெண்டாவது சென்டர், மறுபடியும் ஒரு 3, இதுக்கு இடையில வந்து நம்ம ரிவர்ஸாக கொடுக்கலாம். இது ஒரு மெத்தட். ஓகேங்களா? இப்போது இல்லை நம்ம வந்து சின்னதாக ஒரு டிசைன் போட போகிறோன்னா சென்டரில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு ஆப்போசிட், இது ஒரு ஆப்போசிட்டாக முடிச்சுக்கலாம். இப்போது நான் மேலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம பக்கம் வைக்கலாம். ஓகேவா? எல்லா வேவ்ஸையும் நம்ம பக்கம் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 2 இன்ச்சு கேப்பு. ஓகேங்களா? 0 இப்படி நான் வந்து போட்டிருக்கேன். இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு கோடும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்து போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம கிளாத்தை திருப்பிட்டு இதை வந்து இந்த ரிவர்ஸில் போடணும். ஓகேங்களா? கிளாத்தை திருப்பிக்கணும். இப்போது கிளாத்தை ஃபஸ்ட்டு என் பக்கம் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு என்னுடைய பக்கம் வச்சு போட்டிருக்கேன். இப்போ இதை அப்படியே கிளாத்தை திருப்பி இந்த இதை வந்து நம்ம மறுபடியும் இப்போ நம்ம பக்கமே போட்டுக்கலாம்.
இப்போது மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் இதை நம்ம சைடே போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஆப்போசிட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம நெக்குக்கெலாம் போட்டோம், சுடிதார் குர்த்தியெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னா, நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறோம், மேலேருந்து கீழே கொண்டு வரணும், எல்லா டக்கும் கீழே இருக்கணும். ஓகேவா? இப்போ கீழேருந்து மேலே கொண்டு போகிறோன்னா எல்லாமே பிடிக்கும், கரெக்டாக அந்த டைரெக்ஷனில் போயிடணும். இப்போது எல்லாம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு பெரண்ட மாதிரி இருக்கும், இதை தான் வந்து வேவ் டக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம நெக்குக்கெல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். இது வந்து இப்படியே நமக்கு தனியாக இப்படி தச்சு அதை வந்து நெக்கில் வந்து அட்டாச் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இதை துணியில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த டக்கு வச்சு நம்ம அதுக்கப்புறம் இந்த டக்கெல்லாம் வச்சு நம்ம நார்மல் மெஷர்மெண்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி 2 டைப்பில் நம்ம வந்து பண்ணலாம். இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன், நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.